ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஒரு ஈஸியான சம்மர் வீக்லி மீல் பிளானர் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த சார்ட் பார்த்திங்கன்னா பேபி ஃப்ரெண்ட்லியும் கூட. இது வந்து நான் பாப்பாவுக்கு என்னென்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறதையும் நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எங்களுக்கு மட்டும் தனியாக நான் போட கிடையாது, பாப்பாவும் இருக்கனால பாப்பாவுக்குமே சேர்த்து கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இது ஒரு ஹெல்த்தி சார்ட்டாகவும் இருக்கும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே. இந்த சம்மரில் வந்து நம்ம என்ன சாப்பிட்றது அப்படிங்கிறத வந்து நிறையா யோசிப்போம். சாதம் நமக்குள்ளே இறங்கவே இறங்காது. அது மட்டும் எப்போ பார்த்தாலும் இட்லி, தோசை இந்த மாதிரியே சாப்பிட்ருக்கறக்கு இந்த சம்மருக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான டெய்லி ஒரு மீல் பிளானராக நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நம்ம சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், செய்யறதுக்கும் ஈஸியாக இருக்கும். அதான் இப்போ பார்க்க போகிறோம். சம்மர் வீக்லி மீல் பிளானர் வந்து நான் வந்து ஹெல்த்தி சார்ட்டாகவும் பேபி ஃப்ரெண்ட்லி மீல் பிளானராகவும் கொண்டு வந்திருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் தான் நான் மீல் பிளானர் போட்டிருக்கேன். சண்டே எடுத்துக்கல. பிரேக்ஃபாஸ்ட்டு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பாப்பா இருக்கனால கண்டிப்பாக நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி லஞ்சு ஈவினிங் ஸ்நாக்ஸும் பாப்பாவுக்கு வேண்டி ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டின்னர், அப்புறம் ஒரு 9:30க்கு மேலே பாப்பாவுக்கு என்ன கொடுப்போம் அப்படிங்கிறதையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மண்டே பார்த்திங்கன்னா மீல் பிளானர் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன போட்டிருக்கேன்னா கம்மங்கூழ். இது வந்து சம்மருக்கு ஒரு நல்ல ட்ரிங்காக இருக்கும். மார்னிங்கு தோசை, இட்லி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு பொதுவாக ஹெல்த்தியாக நம்ம இந்த வெயிலுக்கு கம்மங்கூழ் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இது கம்பு பவுடர் வந்து விற்கிது கடையிலெல்லாம். நம்ம அதை வாங்கி நம்ம 1 வீக்கு தேவையானதை நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா அது ஃப்ரிட்ஜில் வச்சா கண்டிப்பாக 1 வீக் வரைக்கும் அப்படியே இருக்கும். நம்ம வேணுங்கிறப்ப எடுத்து தயிர் ஆட் பண்ணி, சின்ன வெங்காயம் ஆட் பண்ணி நம்ம குடிச்சிக்கலாம். ப்ளஸ் அது கூட வந்து பாப்பாவுக்கு என்ன கொடுத்துருக்கேன்னா கேரட் தோசை, ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸ் வந்து ஆட் பண்ணி இந்த மாதிரி தோசையாக கொடுத்துருவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா கேரட் தோசை தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக அன்றைக்கி நான் என்ன பார்த்தேன்னா, நான் சண்டே வந்து வாட்டர்மெலன் வாங்கிட்டு வந்தது அப்படியே இருந்துச்சு. அதை மட்டும் எனக்கு ஜூஸாக போட்டு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு முட்டை கொடுத்துருவேன். கம்பல்சரி வீக்லி ட்வைஸ் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே கொடுக்க பார்ப்பேன். ஆனால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை முட்டை சாப்பிட மாட்டோம். அதுக்கு வேண்டி வந்து நான் செவ்வாய்க்கிழமை சேர்த்திருக்க மாட்டேன். எக்கு குழந்தைகளுக்கு வந்து ப்ரோட்டீனுக்காக நம்மளுமே டெய்லி ஒரு எக் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. பாப்பாவுக்கு ஒரு எக் கொடுத்துருவேன் அன்றைக்கி. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்போவுமே எங்கள் வீட்டில் லஞ்சுக்கு சாதம், ரசம் கம்பல்சரி இருக்கும். சாம்பார் இருக்குதா இல்லையான்னு கூட இருக்காது. ரசம் வந்து கண்டிப்பாக இருக்கும். ரசம், சாதம். ஏன்னா அவர் ஆஃபீஸுக்கு போகிறக்கு வேண்டி எடுத்துகிட்டு போவார். அவருக்கு ரசம் டெய்லி வேணும். அதனால் ரசம் வச்சுருவேன், சாதம் வச்சுருவேன். பாப்பாவுக்கு வந்து மதியம் கம்பல்சரி சாதம் கொடுக்கணுமா, அதுக்கு வேண்டி சாதம், ரசம் எப்போவுமே இருக்கும். அதுக்கப்புறம் மண்டே பார்த்திங்கன்னா பீட்ரூட் 2 இருந்துச்சு. அதை தான் சட்னியாக பண்ணியிருந்தேன். முட்டைக்கோஸ் பொரியல் அன்னைக்கு வந்து பீட்ரூட் சட்னி, அதுக்கப்புறம் முட்டைக்கோஸ் பொரியல் பண்ணியிருந்தேன். பீட்ரூட்டு முட்டைக்கோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. எப்போவுமே சண்டே மார்க்கெட் போய் வந்து வெஜிடபிள் வாங்குவோம். அன்றைக்கி கொஞ்சம் வேலை எக்ஸ்ட்ரா இருந்தாங்காட்டி சண்டே அன்றைக்கி நாங்கள் போகலை. அதனால் இன்றைக்கி தான் போய் வந்து எல்லா வெஜிடபிள்ஸும் வாங்கிட்டு வந்தேன். அதோட என்ன அட்வான்டேஜ்னால், இப்போது இந்த மீல் பிளானர் சார்ட் போட்டு வச்சாங்காட்டி இதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஒரு 300க்குள்ளேயே என்னோடய வெஜிடபிள் வந்து வாங்குறது வேலை முடிஞ்சிருச்சு. இல்லைன்னா நம்மளுக்கு என்ன வாங்குறதுனே தெரியாது. தேவையில்லாத ஏதோ ஒன்று நம்ம வாங்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி சார்ட் போட்டு வைக்கும்போது நம்மளுக்கு அமௌண்ட்டும் கொஞ்சம் சேவ் ஆகுது. அன்னைக்கு பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் வந்து காலையில் போட்டிருந்தேன். அது அப்படியே கொஞ்சம் எடுத்து வச்சுட்டா பாப்பாவுக்கு வேண்டி. ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருந்தேன். ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி எடுத்து வெளியே வச்சுட்டா, கூலிங் இருக்காதெல்லாம், அதனால வெளியே வச்சாங்காட்டி பாப்பாவுக்கு ஈவினிங் வந்து அதான் கொடுத்துருந்தேன் அன்றைக்கி. எப்போது சம்மருக்கு இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது ஒரு ஜூஸ் சேர்த்திக்கிறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி ப்ளஸ் கார சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். எங்கள் வீட்டில் டின்னருக்கு மேக்ஸிமம் சப்பாத்தியாக இருக்குது, இல்லைனா தோசையாக இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்கும். வீக்லி ட்வைஸ் வந்து நாங்கள் சப்பாத்தி செஞ்சுருவோம். சப்பாத்தி வந்து எனக்கு பிடிக்கும், அவரும் ஒவ்வொரு நாள் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆனால் வந்து சப்பாத்தி வீக்லி ட்வைஸ் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு ரெகுலராக எப்போவுமே சாப்பிட்டெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தூங்க போகிறதுக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி பால் கொடுத்துருவேன். பால் வந்து மார்னிங்கு எப்பாவது ஒரு 11 அந்த மாதிரி கொடுப்பேன். இல்லைன்னா வந்து நைட் மட்டும் கொடுத்துருவேன். மார்னிங் எந்திரிச்சோடனே பால் குடிப்பாங்க. அடுத்தது வந்து டியூஸ்டே என்ன போட்டிருக்கேன்னா ராகிக்கூழ் கம்மங்கூழ், ராகிக்கூழ் இதை வந்து மாற்றி மாற்றி எடுத்துக்கலாம் நம்ம. ஏன்னா இதுதான் நம்மளுக்கு பிடிக்கும் இந்த சம்மருக்கு. அதனால நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன். அதுவும் ஹெல்த்தி கூட. வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு
இந்த சம்மர் ஈஸியான ரொம்ப குயிக்காக வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்ணிடலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த சம்மரை யூஸ் பண்ணிங்கன்னா. ஏன்னா ராகிக்கூழ், கம்மங்கூழ், அதுக்கப்புறம் ஜூஸு, ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி எடுத்துக்கும் போது நம்மளுக்கு சாப்பாடில் அதிகமாக நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். அப்படி பார்க்கும்போது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த ஒரு சம்மர் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நான் வந்து அன்றைக்கி ராகிக்கூழ் தான் எடுத்திருக்கேன். ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து இடியாப்பமும் தேங்காய் பாலும், அவளுக்கு இடியாப்பம் ரொம்ப பிடிக்கும். அதனால் இடியாப்பம் தேங்காய் பால் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லி அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து செவ்வாழைப்பழம். ஆக்சுவலாக வந்து பாப்பா வந்து எப்போவுமே இந்த கேரளா ரசத்தாலே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவா. அடுத்தது ஒன்று இந்த செவ்வாழைப்பழம். பேச வந்து கொஞ்சம் பாப்பாவோடது வாய்ஸும் அவரோட வாய்ஸும் வருது. ஏன்னா வெளியே தான் இருக்காங்க. நான் ரொம்ப க்ளோஸ் பண்ணிட்டு தான் பேசுகிறேன். இருந்துமே கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது. ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்து இந்த வாழைப்பழம் ரொம்பவே பிடிக்கும். அவள் எப்போ கொடுத்தாலுமே சாப்பிடுவா. கொடுக்கறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, அதான் எப்போவுமே ரெகுலராக சாதம் ரைஸும் இருக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்காய் குழம்பு தான் வச்சுருந்தேன். முருங்கைக்காய் சாம்பார் தான். பருப்பு போட்டு முருங்கைக்காய் போடுவாங்களா, இது எங்கள் வீட்டில் 2 பேர்த்துக்குமே ரொம்ப பிடிக்கும். எப்போது வாரத்தில் ஒரு நாள் செஞ்சுருவோம். அப்புறம் வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் தான். வாரத்தில் ஒரு நாள் காய்கறி சேர்த்துக்கிறத விட டெய்லியுமே காய்கறியை இந்த மாதிரி பொரியலாலாம் சேர்த்துக்கலாம். டெய்லியுமே பொரியல் சாப்பிட்றது நம்மளுக்கு ரொம்ப நல்லது தானே. அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக பாப்பாவுக்கு என்ன கொடுத்தேன்னா கொண்டக்கடலை தான். இந்த மாதிரி பயிர் வகையை நான் அதிகமாக சேர்த்திக்குவேன் பாப்பாவுக்கு. அப்பப்போ ரெகுலராகவே கொடுப்பேன். இந்த பச்சை பயிறு, கொண்டக்கடலை இந்த மாதிரியெல்லாம். பருப்பு வந்து நான் சாம்பார் டெய்லி வைக்கிறேன். அதனால் சாம்பாரில் பருப்பு இருக்கும். அதனால் பருப்பு பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த மாதிரி கொண்டக்கடலை, பச்சை பயிறு இதெல்லாம் வேக வச்சு கொடுத்தா பாப்பா சாப்பிட்டுக்குவாங்க. அதுக்கப்புறம் நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா ஆப்பம் ப்ளஸ் தேங்காய் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுக்கும் பிடிக்கும். பட் அவர் சாப்பிட மாட்டார் அதிகமாக. ஒரே ஒரு ஆப்பத்துக்கு மட்டும் தேங்காய் பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஆப்பத்துக்கு வந்து ஏதாவது ஸ்டிவ் இல்லைனா குருமா இந்த மாதிரி கேட்பாரு. அதுக்கு வேண்டிய ஏதாவது செய்ய வேண்டியதாக இருக்கும். அதனால் ஸ்டிவ் எடுத்துகிட்டு எங்கள் 2 பேருக்கு அளவாக தேங்காய் பால் நான் செஞ்சுருவேன். கண்டிப்பாக தேங்காய் பால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சந்தகை, இடியாப்பம், ஆப்பம் இதுக்கெல்லாம் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு பாப்பாவுக்கும் அப்படி தான். அதுக்கப்புறம் எப்போ பாப்பாவுக்கு தூங்குறதுக்கு முன்னாடி பால் அதுக்கு தான் கொடுத்துருக்கேன். ரெகுலராக கொடுத்துருவேன். அடுத்தது வெனஸ்டே வந்து அதே ராகிக்கூழ் தான். ஏன்னா ஃப்ரிட்ஜில் செஞ்சு வச்சுட்டா வந்து அப்படியே இருக்கும் ராகிக்கூழ் 1 வீக்கு. கண்டிப்பாக மேக்ஸிமம் 1 வீக் யூஸ் பண்ணலாம். அதனால அடுத்த நாளுமே நான் அதை எடுத்துட்டேன். எனக்கு இந்த ராகிக்கூழ் ரொம்பவே பிடிக்கும். அவருக்கும் கூழ்லாம் ரொம்ப பிடிக்கும். மார்னிங் கொடுத்தா அவரும் அமைதியாக சாப்பிட்டு போய்க்குவார். பாப்பாவுக்கு வந்து தோசை, பீனட் சட்னி, இந்த வேர்க்கடலை சட்னி வந்து பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வாரத்தில் எப்பாவது ஒரு நாள் வந்து இது செஞ்சு கொடுத்துருவேன். வாரத்தில் ஒரு நாள் இதை செய்வேன். கண்டிப்பாக அவளுக்கு பிடிக்குன்னு சொல்லிவிட்டு எனக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த தயிர் சாதத்துக்கெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே இருக்கும். அதுக்கப்புறம் முக்கியமாக இப்போ நான் சொல்லியிருக்க லஞ்சில் எல்லாத்துலேயுமே வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிங்க. இந்த சம்மருக்கு எல்லாம் மோராவது அடித்து குடிச்சிடலாம். அந்த மாதிரி தயிர் எங்கள் வீட்டில் ஸ்டாக் இருந்துகிட்டே தான் இருக்கும். நான் இதில் எழுதலை, ஏதோ ஒரு பக்கம் மட்டும்தான் எழுதியிருக்கேன். பாப்பாவுக்கு அடிக்கடி தயிர் கொடுக்கறது உண்டு. அவளுக்கு தயிருமே பிடிக்கும். அதனால் அமைதியாக சாப்பிட்டுக்குவான். அன்றைக்கி பார்த்திங்கன்னா மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக ஒரே ஒரு எக் மட்டும்தான் கொடுத்தேன். ஏன்னா எக் சாப்பிட்டா அதுக்கப்புறம் அதிகமாக எதுவும் சாப்பிட முடியாது. அதனால் ஒரே ஒரு எக் தான் கொடுத்தா. அதுக்கு மேலே நம்ம ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாலும் வாமிட் பண்ணுற மாதிரி அவங்களுக்கே தோணும், ஒரு மாதிரி ஓமட்டும். அதனால் ஒரே ஒரு எக் மட்டும்தான் கொடுத்தேன். எப்போ மாதிரி சாதம், ரசம். அன்றைக்கி வந்து தக்காளி குழம்பு வச்சா நைட் டின்னருக்கும் கூட சாம்பார் செய்யாமல் அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஒரு நாள் குழம்பு இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்குவோம். இட்லிக்கு தக்காளி குழம்பு நல்லா இருக்குமா, அதனால் சாம்பாரும் எழுதியிருக்கேன். பட் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்குவேன், இல்லைனா சாம்பார் வைக்க வேண்டியதாக வரும். அப்புறம் புடலங்காய் கூட்டு. இந்த புடலங்காய் கூட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பாசிப்பயிறு செய்யும்போது கொஞ்சம் டங்கு ஸ்லிப் ஆயிடுச்சு. பாசிப்பருப்பில் செய்யும்போது நல்லாயிருக்கு புடலங்காய். அதுதான் அன்னைக்கு. அப்புறம் பச்சை பயிறு பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதெல்லாம் இது வந்து வெங்காயம், அதுக்கப்புறம் தேங்காய் பூ, மிளகாய் இதெல்லாம் போட்டு வறுத்து கொடுக்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். அவங்களே ஈஸியாக சாப்பிடுவாங்க. அன்றைக்கி டின்னருக்கு சொன்ன மாதிரி இட்லி ப்ளஸ் சாம்பார், இல்லைனா தக்காளி குழம்பு இருந்தால் தக்காளி குழம்பு. அதுக்கப்புறம் மில்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே வந்து ஓட்ஸ் ஸ்மூத்தி. அது கொஞ்சம் எங்கே இருக்குது, நான் வாங்கி வச்சது. இந்த வாக்கிங் போயிட்டு வந்தாலும் ஒவ்வொரு டைம் வந்து மார்னிங் இது நான் எடுத்துக்குவேன். அவருக்கும் பிடிக்கும். அதனால் அதே போட்டுக்கலாம் ஒரு டைம் ஒரு நேரத்துக்கு அப்படின்னு சொல்லி ஓட்ஸ் ஸ்மூத்தி. இந்த பனானாலாம் கூட ஆட் பண்ணி டேட்ஸ் 2 போட்டு அரைச்சா நல்லாயிருக்கும். அது வந்து அதே ஃபில்லிங்காக இருக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதுதான். ப்ளஸ் பாப்பாவுக்கு வந்து ஸ்வீட் பணியாரம் ரொம்ப பிடிக்கும். எப்படின்னா இந்த கரும்பு சர்க்கரை
இந்த கரும்பு சர்க்கரையை கூட ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி பணியாரம் மாதிரி லைட்டாக தேங்காய் பூ போட்டு பணியாரம் போட்டு ஊற்றி கொடுத்தா பாப்பா விரும்பி சாப்பிடுவா. அன்றைக்கி ஸ்வீட் பணியாரம் கொடுத்தேன். எப்பாவது ஒரு நாள் தான் ஸ்வீட் கொடுக்குறது, நாட்டு சர்க்கரை தானே, அதனால் ஓகே. அன்றைக்கி வந்து மில்க் பால் தான் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக இருக்குது. எப்பாவது ஒரு நாள் பால் கொடுத்துருவேன். ஒரு நாளாக தூங்குவாங்க, எப்பாவது ஒரு நாள்னு சொல்லி பால் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் சாதம் ப்ளஸ் ரசம் எப்போ மாதிரி லஞ்சுக்கு. அதுக்கப்புறம் முள்ளங்கி சாம்பார். இந்த முள்ளங்கி சாம்பார் வந்து 2 பேர்த்துக்குமே பிடிக்காம தான் இருந்துச்சு. ஆனால் எப்போ எங்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சுன்னே தெரியல. ஒன்று மார்க்கெட் போனால் நான் எடுப்பேன், நான் எடுக்க மறந்துட்டாலும் இந்த முள்ளங்கி எடுத்துக்கோன்னு அவர் எடுத்து போடுவார். அதனால வீக்லி ஒன்ஸ் இந்த முள்ளங்கி சாம்பார் இருக்கும். அப்புறம் கீரை பொரியல் வந்து வீக்லி ட்வைஸ் எல்லாருமே எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. கீரை பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும், பாப்பாவுமே அதை சாப்பிடுவோம், அவருக்குமே பிடிக்கும். அதனால் கீரை வந்து வீக்லி ட்வைஸ் சாப்பிட்லாம், இல்லை டெய்லி கூட கொஞ்சம் கொஞ்சம் வச்சுக்கலாம், அது நல்லது தான். நான் வந்து வீக்லி ட்வைஸ் போடல, இந்த டைம் ஒரே ஒரு டைம் தான் கீரை வாங்கலான்னு போட்டிருக்கேன். அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து சத்து மாவு வந்து பாப்பா சத்து மாவு ஒரு 1.5 இயர்லேருந்து சாப்பிட்ருக்கா. அப்போல்லாம் சாப்பிடும்போது நல்லா உடம்பாக இருந்துச்சு. இப்போ வந்து அதிகமாக அவள் எடுத்துக்க மாட்டேங்கிறா. ஏன்னா வந்து இந்த டைம் வாங்கின இன்க்ரீடியன்ட் நான் லிஸ்ட்டு கொண்டு போகாமல் போயிட்டேன். அதனால் வேறு அவங்களுக்கு தோணுது என்னென்னமோ போட்டாங்க. அவ்வளோக்கு வந்து அவளுக்கு பிடிக்கல. அந்த பாதாம் முந்திரி இதெல்லாம் தான் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால் வந்து அவள் அதிகமாக சாப்பிட்றதில்ல. எப்படியாவது அந்த மாவை முடிக்கணும் அப்படிங்கிறக்கு வேண்டி வீக்லி ட்வைஸ் மட்டும் கொடுத்துறது. இல்லைன்னா ஈவினிங் மேக்ஸிமம் வந்து சத்து மாவாக இருக்கும். அது ஒரு நல்ல இதாக. ஏன்னா கொண்டக்கடலை பச்சைப்பயிறு இதெல்லாமே வந்து அதுலேயே இருக்குது, சத்து மாவுலேயே போட்டிருப்பாங்க. நிறையா வெரைட்டி மில்லட்ஸு எல்லாமே போட்டிருக்காங்க, ரைஸு இது எல்லாமே. அதனால் வந்து சத்து மாவு இருக்குது. இந்த டைம் 2 டைம் தான் வீக்லி கொடுக்குறேன். அது கம்பல் பண்ணி சீக்கிரம் முடியணும் அப்படிங்கிறக்கு வேண்டிய. முடிஞ்சால் நம்ம லிஸ்ட்டு கொண்டு போய் இன்னொரு டைம் நம்ம எப்போ வாங்குற மாதிரியே அரைச்சிக்கலாம். அன்னைக்கு நைட் டின்னருக்கு பார்த்திங்கன்னா பொங்கல் ப்ளஸ் சாம்பார். பொங்கல் வந்து திணை பொங்கல் இந்த மாதிரி இப்போ மில்லட் வெரைட்டியாக செய்யலான்ட்ருக்கேன். அது கொஞ்சம் நல்லாயிருக்கு. எப்போ பாரு பச்சை பயிறு போட்டு பச்சரிசி போட்டு செய்யறதுக்கு இந்த மாதிரி மில்லட் வைஸாக செய்யலாம், மாற்றிக்கலாம். அப்போ என்ன இருக்கோ அதை போட்டு பொங்கல் வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு பொங்கல் ப்ளஸ் சாம்பார் தான் இதுக்கு. இல்லைனா தேங்காய் சட்னி அவருக்கு பிடிக்காது, அதனால் சாம்பார். அதுக்கப்புறம் ஃப்ரைடே பார்த்திங்கன்னா கம்மங்கூழ். ஏன்னா பவுடர் இருக்குமா, இந்த மாதிரி கூழ் வெரைட்டி தான் வரும் இந்த சம்மருக்கு. நான் இந்த மாதிரி தான் குடிப்போனாங்க, அதனால் வந்து கம்மங்கூழ் எழுதியிருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஜூஸு ஃப்ரூட்ஸ் இப்படி எடுத்துக்கினாலும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். நான் வந்து சரியான ஃப்ரூட்ஸ் பைத்தியம்தான், ஆனால் வந்து இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிவிட்டேன். சரி இந்த மாதிரி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கம்மங்கூழ் இல்லைனா ஏதாவது ஒரு ஜூஸ் குடிச்சிக்கலாம். அன்றைக்கி வந்து நான் கம்மங்கூழ் தான் செய்வேன். உங்களுக்கு ஜூஸாக ஏதாவது ஒரு எனி ஜூஸுன்னு போட்டிருக்கேன். ப்ளஸ் ஏதாவது ஒரு வெஜிடபிளை ஆட் பண்ணி பாப்பாவுக்கு ஊத்தாப்பம் போட்டு கொடுத்துருவேன். பாப்பா சாப்பிட்டுக்குவா. ஒரு ஊத்தாப்பமே நல்லா பெருசாக போட்டால் ஃபில்லிங்காக இருக்கும். அது கூட ஏதாவது வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் அன்றைக்கி ஸ்நாக்ஸ்க்கு வந்து ஆப்பிள் வந்து பாப்பாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். எந்த ஃப்ரூட் சாப்பிட்றாளோ இல்லையா, ஆப்பிள் வந்து சாப்பிடுவாள். ஒரே ஒரு ஆப்பிள் மட்டும் கொடுத்துருவேன் அன்றைக்கி மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக. அதுக்கப்புறம் லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா எப்போ மாதிரி சாதம் ப்ளஸ் ரசம். சுண்டக்கடலை குழம்பு தான். அது வந்து அந்த அரைச்சி வைப்பாங்களா அந்த மாதிரி தான் வைப்பேன். அதுவுமே நல்லாயிருக்கும். ப்ளஸ் அது கூட அவரைக்காய் பொரியல் ஆட் பண்ணிக்கலாம். அவரைக்காய் வந்து எப்போ இங்கெல்லாம் நல்லா இருக்கிறதில்ல. எங்கள் ஊர் சைடெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே செடியிலேருந்து பறிப்போம். அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒரு வாங்கினோன்னா அப்போவே செஞ்சால் மட்டும்தான் நல்லா இருக்குது. இல்லைனா வந்து அது ஒரு மாதிரி பூச்சி பிடிச்ச மாதிரி ஆயிடுது, பூஜனம்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஆயிடுது. அதனால் அது அடிக்கடி வாங்குறதில்ல, ரேர் தான். இந்த டைம் ஃப்ரைடேன்னு போட்டிருக்கேன், பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நல்லா இருந்தால் செய்வேன், இல்லைனா வேறு ஏதாவது வெஜிடபிள் மாற்றிக்குவேன். அன்னைக்கு பார்த்திங்கன்னா ஈவினிங் ஸ்நாக்ஸாக வந்து வேர்க்கடலை தான் பாப்பா கொடுத்துருந்தேன். வேர்க்கடலை செஞ்சால் நாங்கள் எல்லாருமே சாப்பிடுவோம், அதனால் வேர்க்கடலைன்னு போட்டாச்சு. அதுக்கப்புறம் ரவை உப்புமா. இந்த மாதிரி வாரத்தில் ஒரு நாள் நைட்டு ஏதாவது ரவை உப்புமா இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரவை உப்புமானாலே பிடிக்கவே பிடிக்காது. அது ஒயிட் ரவையாக இருந்தாலும் சரி, சம்பா ரவையாக இருந்தாலும் சரி, நான் வந்து சாப்பிடவே மாட்டேன். ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் தான் சாப்பிட்டு பழகிறேன். இப்போ அதை விட முடியல. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக உப்புமா இருக்கும். பாப்பாவுமே சாப்பிடுவாள். பாப்பாவுக்கு வந்து தயிர் கூட கொடுத்தா அவள் அப்படியே சாப்பிட்டுக்குவா, அவாய்ட் பண்ணவே மாட்டாள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு தேங்காய் சட்னி தான் செய்வோம் ரவைக்கு, அதான் டேஸ்ட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா சாட்டர்டே
சாட்டர்டே வந்து கருப்பு கவுனி அரிசி கஞ்சி இது எடுத்துக்கலான்ட்டு இருக்கேன். அது கொஞ்சம் இருந்துச்சு வீட்டில். சரி இது கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கலாம், ஏன் வேஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அது போட்டேன். ப்ளஸ் அது கூட பாப்பாவுக்கு சப்பாத்தி அது கூட தொட்டுக்கிறதுக்கு பால். ஏன்னா வந்து பாப்பா ஒரு 7 மந்த்து 8 மந்த்தெல்லாம் இருக்கும்போது இந்த சப்பாத்தி கொடுப்போம். 1 இயர்க்கு அப்புறம் தான் மேக்ஸிமம் கொடுக்க ஆரம்பிச்சது. அப்போ வந்து சட்னியெல்லாம் தொட்டு இந்த பால் கூட ஊற வச்சு கொடுத்தா வந்து நல்லா சாப்பிட்டுக்குவா. அப்போல்லாம் கொஞ்சம் பல் வரக்கு லேட்டாக தான் பல் வந்துச்சா, அப்போ வந்து இந்த மாதிரி கொடுக்கும்போது அவளுக்கு அப்படி சாப்பிட்டு அவளுக்கு வந்து சப்பாத்தி கூட பால் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே பிடிச்சிருச்சு. அதனால வந்து சப்பாத்தி ப்ளஸ் பால் இந்த மாதிரி சிம்பிளாக கொண்டு போய்க்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வேலையும் ஈஸியாக முடியும், ஹெல்த்தியாகவும் இருக்குமல்ல. அதனால் அப்படி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு மிட் மார்னிங் ஸ்நாக்ஸாக வந்து கடலை பருப்பி தான். இந்த கடலை பருப்பி இருக்குமல்ல, அது 1 2 சாப்பிடுவா. பட் இன்னி கரெக்டாக சாப்பிட தெரியல. இருந்தாலுமே அவள் எப்படியாவது சாப்பிட்ருவா. ப்ளஸ் அது கூட ஏதோ ஒரு ஃப்ரூட்ஸ் கொடுத்துருவேன், எழுதலாம் ஆனால் கொடுத்துருவேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பச்சை பயிறு சாதம். இந்த சாட்டர்டேனால கண்டிப்பாக நான் வெரைட்டி ரைஸ் தான் செய்வேன். ஏன்னா டெய்லியும் சாதம் ரசம் இப்படி பண்ணிட்டு வரும்போது எனக்கே டயர்டாயிரும். அந்த வீக் கடைசி அப்படின்னு வரும்போது சரி எப்போ பார்த்தாலும் இதையவே செய்யறதா அப்படின்னு எனக்கே தோணிடும். அதனால ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ் தான் செய்வேன். அதனால் என்னோட சாய்ஸ் தான், அவங்களெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன். எனக்கு பிடிச்ச மாதிரி நானே ஏதோ ஒன்று செஞ்சுக்குவேன். வெஜ் பிரியாணி இல்லைனா வெஜ் ஃப்ரைட் ரைஸு, பச்சை பயிறு சாதம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்வேன். அது கூட காளான் கிரேவி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணாதவங்க ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சத்து மாவு தான் பாப்பாவுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக அன்றைக்கி வீக்லி ட்வைஸ் சொல்லியிருந்தேன். அதில் லாஸ்ட்டாக ஒரு சத்து மாவு கொடுத்துருவேன். டின்னருக்கு பார்த்திங்கன்னா சப்பாத்தி இல்லைனா தோசை. சப்பாத்தி நான் சாப்பிடுவேன். இப்போ வந்து அவர் ஃபஸ்ட்டு அதிகமாக சாப்பிட்ருந்தார், இப்போ அதிகமாக சாப்பிட்றதில்ல. அதனால் வந்து சப்பாத்தி வேணுன்னா போட்டு கொடுத்தாலும், இல்லைனா தோசை ஏதாவது ஒரு கிரேவி இல்லைனா தேங்காய் சட்னி சிம்பிளாக செஞ்சுருவேன். தேங்காய் சட்னி அவருக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு வந்து சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். அதனால வந்து நான் எழுதியிருக்கேன். பட் என்ன சொல்லுவாருன்னு தெரியல, அப்போ தான் தெரியும். என்னோட மண்டே டு சாட்டர்டே வீக்லி மீல் பிளானர் இது தான் சம்மரோட. இப்படி இது கூட அதிகமாக வந்து நம்ம ஏதாவது ஜூஸோ ஃப்ரூட்ஸோ என்ன வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ்க்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இதெல்லாம் குழந்தைகளுக்கு கொடுக்கும்போது ஒரு ஜூஸ் இல்லைனா வந்து ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கலாம். நான் இந்த வீக்கு என்னென்ன தேவையோ அதை மட்டும்தான் எழுதியிருக்கேன். இனி நெக்ஸ்ட் வீக்கில் இருந்து கூட நான் ஃப்ரூட்ஸு ஜூஸு இந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிப்பேன். பட் இந்த வீக்கோட மீல் பிளானர் இது தான். அடுத்தது சண்டே வந்து ஃப்ரீ டே தான் அப்படின்னு சொல்ல மாட்டேன், சண்டே ஃப்ரீ டேன்னு தான் எழுதியிருக்கேன். ஆனால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு சார்ட்டும் கிடையாது, மீல் பிளானரும் கிடையாது. அன்னைக்கு எங்களுக்கு என்ன தேவையோ அதை வந்து நாங்கள் செஞ்சுக்குவோம். ஒரு நாள் நான்வெஜ் எடுப்போம், இல்லை நான்வெஜ்ஜே வேண்டாம், மாதத்தில் ஒரு நாள் வெளியே போய் சாப்பிட்ற நாளாக இருக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி அப்படி தான் அன்றைக்கி நாங்கள் என்ன செய்கிறோன்னு எங்களுக்கே தெரியாது. அப்போ அந்த நிமிடத்தில் என்ன முடிவு பண்ணுறோமோ அதுதான் சண்டே. அதனால தான் நான் அதுக்கு எதுவுமே போட கிடையாது. என்னோடய சம்மர் வீக்லி மீல் பிளானர் இதுதான். கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஏதோ ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது மீல் பிளானர் இருக்கா அப்படிங்கிற கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்களும் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வீக்லி டெய்லி வந்து டெய்லி வந்து ப்ரோட்டீன் இருக்கணும், ஃபைபர் இருக்கணும், கார்போஹைட்ரேட் இருக்கணும். இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லாமல் டெய்லியும் 3 லிட்டர்ஸ் வாட்டர் வந்து எல்லாருமே கண்டிப்பாக எடுத்துக்கணும். அது வந்து இந்த வெயிலுக்கு ரொம்பவே நல்லது. 2 லிட்டர் தண்ணி எடுத்துகிட்டு 1 லிட்டர் ஜூஸ் இந்த மாதிரி ஸ்மூத்தி இந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி நீங்கள் சார்ட் போட்டு ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு மார்னிங் எந்த டென்ஷனுமே இருக்காது. அது மட்டும் இல்லாமல் இந்த வீக்கே ஸ்மூத்தாக போகும். ஏன்னா நம்ம தான் பிளான் பண்ணி வச்சுட்டோமே ஃபஸ்ட்டே. அதனால் வந்து நம்மளுக்கு ஈஸியாக இதான் பண்ணணும் நாளைக்கு அப்படின்னு எடுத்து வச்சுட்டு நம்ம நைட்டு தூங்கினா கூட மார்னிங் எழுந்திரிச்சு கடன்னு செஞ்சுட்டே போயிடலாம். இப்படி செய்யும்போது பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீக் என்ன தேவையோ அதை மட்டும்தான் வாங்குவோம். தேவையில்லாமல் எந்த ஒரு வீண் செலவுமே பண்ண மாட்டோம். சும்மாவே நம்ம மார்க்கெட் போனால் வந்து ஒரு 500 ரூபாய்க்கிட்ட செலவு பண்ணிட்டு வந்துடுவோம். ஆனால் இந்த மாதிரி வீக்லி மீல் பிளானர் போட்டு போகும்போது நம்ம கண்டிப்பாக 300 ரூபா 350 ரூபாய்க்குள்ளே தான் எல்லாமே வரும். ஏன்னா வந்து வெங்காயம் சேர்த்துனா கண்டிப்பாக 350 ரூபாய்க்குள்ளே வரும். இதுக்கு மேலே நம்ம எடுக்கவே மாட்டோம். 200 ரூபா நம்ம
வாரத்தில் சேவ் பண்ணலாம். இதுதான் நம்மளோட வீக்லி மீல் பிளானர். அதுவும் இல்லாமல் குட்டி சேவிங்ஸாகவும் இருக்கும், பேபிக்கு என்ன தேவையோ அதை ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணி ஒவ்வொரு சார்ட்டும் ஒவ்வொரு வாரமும் போட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ, இந்த வீக்லி மீல் பிளானர் சம்மரோடது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வாரமும் கன்டினியூ பண்ணலாமா என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு பார்க்கலாம். பாய் பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.